நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பை விமான நிலையத்தில் 104 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுகிறது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் 92 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கர்நாடகா கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் 102 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தில் 225 இண்டிகோ விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்படுகிறது. நேற்று தினம் ரத்து செய்யப்பட்டு இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றும் ரத்து செய்யப்படுகிறது. இண்டிகோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் பயணிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டதா என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது விமான பயணிகளுக்கு இது தொடர்பான முன் அறிவிப்பு வழங்கப்பட்டதா? வேறு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? என்ன தொழில்நுட்ப கோளாறு? இண்டிகோ துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ தற்போது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே அந்த இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய பல்வேறு விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்றைக்கு 4வது நாளாக இந்தியா முழுவதும் சுமார் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் சுமார் 550 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 4வது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதில் டெல்லியில் மட்டும் 220க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இண்டிகோ ஏன் தற்போது மிகப்பெரிய இந்த சிக்கலை சந்தித்து வருகிறது என்றால், ஒன்று பைலட் மற்றும் விமான ஊழியர்களுடைய பற்றாக்குறை, மற்றொன்று தொழில்நுட்ப கோளாறு. சில விமான ஊழியர்களுக்கான புதிய பணி மற்றும் கடமை விதிமுறைகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக விமான ஊழியர்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விமான ஊழியர்கள் பலர் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய தேர்வு நடைமுறையில் பங்கேற்று இருப்பதாலும் இண்டிகோ மிகப்பெரிய இந்த சிக்கலை எதிர்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திடீரென விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் நாடு முழுவதும் விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். பயணிகளுடைய உடைமை சோதனை செய்வதும் அது பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. பல இடங்களிலே பயணிகள் விமான நிறுவனங்களின் ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. நேற்று இந்த இண்டிகோ விமான நிறுவனத்தின் பிரச்சனை தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினர். ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு அந்தந்த பிரான்சில் இருக்கக்கூடிய விமானங்களுடைய இயக்கம் குறித்து அங்கே இருக்கக்கூடிய டிஜிசியை கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இண்டிகோ நேற்று என்ன தெரிவித்திருக்கின்றது என்றால், இந்த பிரச்சனை சரியாவதற்கு பிப்ரவரி மாதம் வரை ஆகும், அதுவரை இது தொடரும். எனவே இந்த விமான இயக்கத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு விமானங்கள் ரத்து செய்யப்படுவது, மாற்றி அமைக்கப்படுவது தொடரும் என்று இண்டிகோ விமானம் தெரிவித்திருக்கிறது. பயணிகளை பொறுத்தவரை யார் யாருக்கெல்லாம் அந்த விமானம் ரத்து செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு வேறு ஒரு தேதியில் எந்த விதமான கூடுதல் கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்டுகளை மாற்றிக் கொள்வதற்கான மாடிபிகேஷன் மாதிரி, அதே போல முழு கட்டணமும் ரீஃபண்ட் உள்ளிட்ட பல்வேறு விதமான சலுகைகளை இண்டிகோ நிறுவனம் தொடர்ந்து வழங்கி வருகிறது. தற்போது இண்டிகோ மிகப்பெரிய இந்த பிரச்சனையை சந்தித்திருப்பதால் டிக்கெட் பதிவு செய்த பயணிகள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு திட்டமிட்டபடி விமானம் இயக்கப்படுகிறதா இல்லையா என்பதை அவர்களிடம் தொடர்பு கொண்டு விசாரித்து உறுதி செய்துவிட்டு பின்னர் விமான நிலையத்திற்கு வருமாறு இண்டிகோ நிறுவனம் பயணிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே
பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.